ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம என்ன லன்ச் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார மிகப்பெரிய ஒரு திங்கிங் பார்த்துட்டிங்கன்னா போயிட்டு இருந்தது. ஏன்னா ஸ்வெட் ஆகுது, சம்மர் டைம் வேறு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்றைக்கி லன்ச் பண்ணி சாப்பிட்லாமே, அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஐடியா வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ரியேட் ஆச்சு. எஸ், இந்த கிளைமேட்டுக்கு இந்த லஞ்சு தான் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. அது வேறு எதுவும் இல்லைங்க, கர்ட் ரைஸ் தான். வாங்க அதை பார்க்கலாம். அதாவது கர்ட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாதத்தை நல்லா குழைய வச்சு ஃபேனில் ஆற வச்சு நல்லா கிளறி எடுத்திருக்கேன். இதோட தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு டம்ளர் திக்கான பால், ஒரு கிண்ணி ஃபுல்லாக கெட்டியான தயிர், அப்புறம் ஒரு சில ஃப்ரூட்ஸ். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இன்றைக்கி வந்து மாதுளம்பழமும் திராட்சையும் எடுத்திருக்கேன். அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கேன். கிளறி விட்டுறதோட இதோட வந்து ஒரு தாளிப்பும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே அதை வந்து இதோட சேர்த்து நல்லா கிளறுனா தயிர் சாதம் ரெடி. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சைடிஷ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சைடிஷ் வந்து எங்கள் அக்கா தான் ப்ரிப்பேர் பண்ணால். ரொம்ப சிம்பிள். எங்கள் வீட்டில் மாங்காய் இருந்தது, அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதோட உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டு அதோட ஒரு தாளிப்பு வந்து சேர்த்தா ஸோ சூப்பரான டேஸ்ட்டோடு பார்த்துட்டிங்கன்னா நல்லா கம்மன்னு சைடிஷும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிளேட்டை பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ உடனே வந்து டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்த கர்ட் ரைஸை உண்மையாலுமே வேறு லெவல். ரொம்ப க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நல்லா ருசி தயிர் சாதம் சாப்பிட்டேன். நான் வந்து வருஷம் ஃபுல்லாக 3 நேரமும் டெய்லியும் தயிர் சாதம் சாப்பிட சொன்னால் கூட நான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு தயிர் சாதம் எந்த ஃபார்மில் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். அதோட இந்த ஷைடிஸையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தா அப்படியே நறுக்கு முறுக்குன்னு மாங்காய் அப்படியே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இது சூப்பரான காம்போ. வேணுமா இந்த சம்மருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.